வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கார்டனுக்கு ஒரு அப்டேட் கொடுக்க போகிறோம். ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. இப்போ நம்ம புதுசாக வெத்தலை செடி தான் வைக்க போகிறோம். அது நட்டு கட் பண்ணி தான் ஒரு வீடியோ காமிக்க போகிறோம். வெயில் இப்படி கொடுத்துது, பார்க்க முடியல, அதனால கொஞ்சம் கூலிங் கிளாஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்ம மண்ணை கிளறி விட்டுக்கலாம். ஸோ இதுதான் இந்த இதில் தான் நம்ம வெத்தலை வைக்க போகிறோம். ஸோ இதில் ஆடாக இருக்குது. ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போயிட்டு நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த பானையில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்படியே மேலாக்கா ஊற்றிக்கலாம். ஏன்னா பானையில் எடுத்துகிட்டு வர அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக பண்ணுவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. தண்ணி எடுத்துகிட்டு வரத்துக்கு வேறு இல்லை, அதான் இதில் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ கிளறி ஈஸியாக இருக்குது ப்ரோ. இப்படியே அப்படியே கிளறிட்டு இருக்க வேண்டியது தான். அநேகமாக இதை பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இதை வேணால் நான் முடிச்சுட்டு அப்புறமா உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. கைஸ், 1/2 மணி நேரமா கஷ்டப்பட்டு தோணதுக்கு அப்புறம் தான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க இந்த டூலை வச்சு தோண்டக்கூடாதான், அதுக்கு நீ இந்த டூலை வச்சு தான் நம்ம மண்ணை கிளறணுமா. இது தெரியாமல் நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இதை வச்சாது டக்குன்னு முடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பெஷல் டூல் எடுத்து பண்ணி பார்க்கலாம். சங்கீத ஸ்வரங்கள் 7 கணக்கா, இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம். என் வீட்டில் இரவு அங்கே இரவா இல்லை பகலா எனக்கு. இப்போ நம்ம செடியை நட்டாச்சு. எப்பயோ அப்படி போட்டு இப்படி போட்டு பண்ணிருக்கேன். கரெக்டான நட்டுருக்குன்னு தெரியல, எப்படியோ அப்படியே போட்டு விட்டேன், வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நண்பர்களே நம்ம வீட்டில் இருக்க செடியெல்லாம் காமிக்கிறேன். வீடியோஸ்லாம் கொஞ்சம் டார்க்காக நம்ம அனுப்பிச்சுக்கோங்க, எல்லாம் நம்ம சூரியன்ஜி தான் பண்ணுறாரு. ஸோ வாங்க இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே பிரண்டை இருக்குது. இதான் நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சது, டக்கு டக்குன்னு வந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மணி தக்காளி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ அப்படியே நம்ம பின்னாடி சைடெலாம் பார்க்கலாம். அங்கே நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஒரு சொரக்காய் தெரியும், ஃபஸ்ட்டு வந்திருக்கு. எங்கள் வீட்டுக்கிட்ட நிறைய குரங்கு தொல்லை இருக்குது. குரங்கு இதை சாப்பிடுமான்னு தெரில, பட் வச்சுருக்கோம், வந்துடும் நம்புகிறேன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்க மாதிரி செம்பருத்தி தான். நம்மளுக்கு செம்பருத்தி இருக்குது, நிறைய பூ வரும் கலர் கலராக. அதுக்கப்புறம் மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோஸ் இருக்குது. என்ன இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பியூட்டிஃபுல்லான ரோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ செடி எல்லாமே இருக்குது. இது மல்லிகைப்பூ கைஸ் தெரியலையே. உள்ளே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு ரோஸ் தான் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகைப்பூ செடி. ஸோ இது பார்த்தீங்கன்னா குண்டு மல்லி தான். உள்ளே என்னமோ பெருசாக இருக்குது, அது என்னன்னு எனக்கு தெரியல. ஊரில் காய் எதாக இருக்குமா, பழமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன செடி இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மல்லிகைப்பூ வச்சுருக்கோம். ஸோ மற்ற எல்லாமே ரோஸ் தான் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம கற்றாழை எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டோட க்ரோ பேக்ஸ் நிறைய கிழிஞ்சதுனால கொஞ்சம் தொட்டியெல்லாம் பெருசாக வாங்கியிருக்கோம். ஸோ அது இப்போ தான் ரெடி பண்ணிருக்கோம். ஃபஸ்ட் நம்ம இது ஏதோ பச்சை சாமந்தி பூ வச்சுருக்கோம். இது எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த வெயில் வேறு டிஸ்டர்ப் பண்ணிருக்கு கைஸ். அதுக்கப்புறம் இங்கே ஒரு செடி வச்சுருக்கோம். ஸோ நம்ம இப்போ கஷ்டப்பட்டு வீடியோவில் நட்டு வச்ச வெத்தலை செடி. ஸோ என்னடா இவ்வளோ மோசமாக நட்டுருக்கேன்னு கேட்காதீங்க, ஏன்னா எனக்கு வரும்போது தான் நான் நட்டுருக்கேன். நான் ஏன் இதை நட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் பார்த்தேன். இல்லை யூடியூப்பில் இப்போ இது பக்கத்து வீட்டிலேருந்து திருட்டிட்டு வந்தது. அது இன்னும் நல்லா பெருசாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நம்ம வீட்லேயும் வச்சா இதை வச்சு நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். வளருமா வளராதான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊட்டியிலேருந்து வாங்கிட்டு வந்த ஒரு ரோஸ் தான் வச்சுருக்கோம். ரோஸ் இப்போ இல்லை, நாங்கள் வெட்டிட்டோம். கீழே நல்லா பெரிய பெரிய முள்ளாக இருக்குது. இங்கே கை வச்சு நான் நிறைய வாட்டி குத்திக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா மாதுளை பழம். இதில் இது வரைக்கும் வந்ததே கிடையாது, வந்தாலும் பிஞ்சு விழுந்துடும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்டாக ஒரு முருங்கைக்காய் செடி இருக்குது, அதாவது முருங்கை மரம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காய் இருக்குது, பிச்சுட்டு போகலான்னு நினைக்கிறேன்.
இந்த செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரில. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்காய் நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ இதை வேணால் வெட்டிடலான்னு நினைக்கிறேன். ஓனை பிடிச்சிட்டே வெட்டினா கீழே தான் விழுவும். ஐயோ கட் பண்ண முடியல கைஸ். அச்சோ என்ன கட்டே பண்ண முடியல. லெஃப்ட் ஹேண்டில் கட் பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ கட் பண்ணியாச்சு. நல்லா பெருசாகவே இருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லைட்டாக கருப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நான் எடிட்டிங்கில் எப்படியோ பண்ணிக்கிறேன். ரொம்ப வெயில் அடிக்குது, தாங்க முடியல. உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் குளிர்ச்சியாக தான் இருக்கும். பட் இங்கே வெயில் கொளுத்துது. சரி நண்பர்களே, இன்னும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். இதோட நான்